திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. சென்னை வடபழனியில் அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த அருள்மிகு சாந்தநாயகி சமேத வேங்கீஸ்வரர் சிவாலயத்திற்கு அருகில் ஒரு மரவண்டியையே தன் இருப்பிடமாக கொண்டு சிவயோக தவம் புரிந்து வாழ்ந்து நாடி வந்த அன்பர்களுக்கு இலவச சித்த வைத்தியம் புரிந்து தொண்டு செய்து சென்னை கூடுவாஞ்சேரி நந்திவரத்திற்கு அருகில் உள்ள மல்லீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் இறைவனோடு இரண்டர கலந்து ஜீவசமாதி கொண்டு என்றென்றும் அருள்பாலிக்கும் சிவசித்தர் வண்டிக்கார தினகர சுவாமிகளின் 42ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா 5/9/2025 வெள்ளிக்கிழமை ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தில் நடைபெற்றது. வண்டிக்கார தினகரன் சுவாமிகளின் ஜீவாலயத்தை தரிசித்து அன்பர்களின் அருள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். ஓம் சர்க்குருவே சரணம். தினகரன் சுவாமிகளின் ஜீவசமாதி பீடம் அமைந்துள்ள கூடுவாஞ்சேரி களத்துமேடு அருள்மிகு மரகதவள்ளி சமேத சுயம்பு மல்லீஸ்வரர் சிவாலயம். பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மரகதவள்ளி உடனாய மல்லீஸ்வர பெருமானும் பூதேவி ஸ்ரீதேவி உடனுரை பச்சவர்ணை பெருமானும் அருள்பாலிக்கின்றார். ஓம் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதுல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் பார்த்துருக்காங்க. நிறைய இடங்கள் இந்த மல்லீஸ்வரர் கோவிலின் பின்புறத்திலேயே ஐயாவுடைய ஜீவசமாதி பீடம் அமைந்துள்ளது. ஓம் சர்க்குருவே சரணம். அஞ்செழுத்தில் ஒரு அறிந்து புறவந்தரே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அன்னைக்கு காலையில சொல்லியிருக்காரு, இரவு 10 மணிக்கு மேல நான் ஜீவசமாதி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் சித்தர்கள் முறையில இந்த இடத்துல 1983 திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு இங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க. அதன் பேர்ல தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஐயாவுக்கு குரு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 42வது வருட குரு பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒரு நிலையில் அமர்ந்து சத்குருவிடம், வடபழனி வண்டி சுவாமி என்கிற தினகர சுவாமிகளிடம் அவங்களோட பிரார்த்தனையை வச்சுக்குங்க. ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை, உண்மையான ஒரு அன்புக்கு ஐயா உங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாரு. ரொம்ப நாளாக அப்பா ஆஃபீஸ் போவார். ஒரு 5 மினிட்ஸ் பேசியிருந்த அப்போது வடபழனி பஸ் ஸ்டாண்ட்கிட்ட ஒரு வண்டி மாதிரி இருக்கும். அப்போ யார் அப்பா ஒரு சாமியார் பைத்தியம். ஆஃபீஸுக்கு கூட ரொம்ப சீக்கிரம் போயிட்டு போனால் மெதுவாக தான் கிளம்புவார். ஆனால் இது மாதிரி வேறு எங்கேயாவது தியானம் பண்ணணும், இங்கே வேறு யாராவது சாமியார் வராங்க சொன்னால் உடனே காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு போய் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் பண்ணுவார். அது மாதிரி போகும்போது யாரும் ஒரு சாமியார் இருக்காரு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா இவர் ஐயா உட்காந்துருந்தார். உட்காந்து என்ன சாமி என்ன எனக்கு பார்த்தா அவருக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு மாதிரி இருக்குது, ஆஃபீஸ் போகலாமா அப்படின்னு. அப்படியா, இன்னும் நான் இருக்கும்போது சொல்லிட்டு உடனே ஒரு சின்ன ஒரு சூர்ணம், அது கை கட்டுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வெத்தலை ஒன்று வாங்கி வெத்தலையில் போட்டு ஒரு சின்ன சூர்ணம் போட்டு தேன் கலந்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு. அவ்வளோதான். சாப்பிட்டு ஒரு மாதிரி பேசக்கூட முடியல, தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கம்பரெலாம் இருந்தது, பேச முடியல அப்படின்னா. அப்படியா சரி, ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தொண்டையெல்லாம் சரியாயிடுச்சு, ஒரு மாதிரி ஃபீவர் சேர்த்து எல்லாமே ஆச்சு. சரி பரவாயில்ல செய்ய வைத்தியம் பண்ணுறீங்க, சரி ஆஃபீஸ் போகிறேன், போயிட்டு சாயந்தரம் வரேன், சரி எனக்கு ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க நீங்கள். சரி சொல்லிட்டு போய் 2 இட்லி வாங்கி சரி நான் ஒரு கதவு இருக்கும், அது மூடிட்டு தியானம் பண்ணுவார். அது மூடிட்டு சரி கதவு மூடி இருந்தேன்னா அப்படி வெளில வச்சு போயிடுங்க, அப்போ நான் எடுத்துக்கிறேன். சரி அப்புறம் அவர் காரி வச்சுட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது சாயந்தரம் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஐயோ சாமி பார்த்துட்டு போகலாம் சொல்லி 7 மணிக்கு பார்த்தா அந்த இட்லி அப்படியே இருக்குது, மூடுது அப்படியே இருக்குது, கதவும் மூடியாக இருக்குது.
அப்புறம் பார்த்தா என்னென்ன தெரியல, என்ன சாமி தெரியல, ஏடாது திறக்கலாமா செய்யலாமா எதுவும் பார்த்தா கண்ணு மூடி உட்காந்துருக்காரு. அப்புறம் மெதுவாக சரி எதுக்கும் கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தா சரி சாமி அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு அப்புறம் மெதுவாக அப்படி கண்ணு முடிச்சு பார்த்தா ஐயோ ஆமாம் நான் இப்போ இட்லி வாங்கி சொன்னேன்ல, ஆமாம் எனக்கு தெரியவே இல்லை, சரி என்னாச்சு பரவாயில்ல சொல்லிட்டு அவர் நிஷ்டிலே இருந்திருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கும் அவருக்கு தெரியல. சரி அப்புறம் 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கு என்ன உடம்பு பரவாயில்லையா, இந்த சூர்ணா நாளைக்கு வா திரும்பி என்ன தரேன் அப்படி சொல்லிட்டு 3 நாள். அதுக்கப்புறம் அப்படி டெய்லி போய் அப்புறம் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருந்த ஒரு அப்பாவுக்கு ஒரு தீட்சை கொடுத்தாரு. போகிற வழியில் வந்துட்டு வலசரவாக்கத்தில் வந்து ஒரு கோவில் இருக்குது, பழைய கோவில். ரொம்ப உள்ளே போனால் உள்ளே கூட போக முடியாது, அங்கே பாம்புலாம் இருக்கும். இவர் வந்து போய் பார்த்து இல்லை பஸ்ஸில் போய்ட்டு இறங்கிட்டாங்க. இல்லை இங்கே ஒரு கோவில் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு போகலாம், அது வந்து நல்ல பெரிய இதில் வர மாதிரி இருக்குது, நல்ல பவர்ஃபுல்லான கோவில், சிவன் இருக்கார் வா சொல்லிட்டு போயிட்டு சிவன் அவர் அப்பா 2 பேரும் போயிட்டு எல்லாம் சரி அப்பா உள்ளே போகல, இவர் தான் போய் எல்லாம் சுற்றிட்டு எடுத்துட்டு அப்புறம் சரி போகலாம் அப்படின்ட்டார். மறுநாள் ஒரு வாரத்துலேயே அந்த கோவில் யாரோ வந்தாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பெரிய ஒரு லெவலில் போயிருக்கு. அதனால் ஒரு ஆத்மார்த்த சிஷ்யன் அவர்கிட்ட நானும் வந்துட்டு என்ன சொல்லிட்டு என்ன ரொம்ப தமாஷை பேசுவேன். நான் மியூசிக் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் கூட அவரும் பாட்டெலாம் பாடுவார், அவரும் கூட வந்து பாட்டை எழுதிருக்கு நீ பாடுன்னுவார். அது மாதிரி இசையிலும் ரொம்ப அதே மாதிரி வைத்தியம் அதுவும் சரி. சாப்பிட சொன்னால் இலையில் எவ்வளோ போட்டு அங்கே அம்மா இருப்பாங்க, சாப்பிட சொன்னால் எல்லாம் சாப்பிட கொஞ்சம் கூட வைக்கமா போடுமா சாப்பிட்டே இருப்பார். என்ன சாமி நீங்கள் பாட்டு சாப்பிட்றீங்க, அப்புறம் எங்களுக்கு கூட சாப்பிட்றது அது பிடிக்கும், அப்படியா சரி போகிறோம் அது அவ்வளோதான். அது ஒரு சாப்பிட்லாலும் 4-5 நாள் சாப்பிடாம இருப்பார், சாப்பிட்டாலும் நல்லா எவ்வளோ நாளும் சாப்பிடுவார். அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கும் அவரு பாடுவேன். அவருக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பராத்பரா பரமேஸ்வரா பராத்பரா பரமேஸ்வரா பராத்பரா பரமேஸ்வரா பார்வதிம் பதே ஹர பசுபதே பராத்பரா பரமேஸ்வரா பார்வதிம் பதே ஹர பசுபதே பராத்பரா பரமேஸ்வரா சுராசுரர் தொழும் பாவனா சுராசுரர் தொழும் பாவனா சுராசுரர் தொழும் பாவனா சுந்தர சரணாரவிந்த ஆனந்த சுந்தர சரணாரவிந்த ஆனந்த பராத்பரா பரமேஸ்வரா எனும் காணா அரிய ஜோதி ஆதி அந்தமில்லா பழமனாதி புறமெரித்த மூக்கன் கரும்பேயந்தன் புறமெரித்த மூக்கன் கரும்பேயந்தன் புண்ணியமூர்த்தி சுப்பிரமணியன் தந்தையே புண்ணியமூர்த்தி சுப்பிரமணியன் தந்தையே பராத்பரா பரமேஸ்வரா பார்வதிம் பதே ஹர பசுபதே பராத்பரா பரமேஸ்வரா ஜோதி அருட்பெருஞ்சோதி ஓம் சத்குருவே சரணம். அவர் திரு சிவயோகி வண்டிக்கார தினகரன் சுவாமிகள் 22/8/1983 ஆண்டில் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் இவ்விடத்தில் முன்கூட்டியே அறிவித்திருந்த வண்ணம் இறைவனோடு 2 கலந்து ஜீவாக்கியம் பெற்றார்கள். சுவாமிகள் இங்கு அருவமாக வீட்டிலிருந்து என்றென்றும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓம் சத்குருவே சரணம்.
ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி